வணக்கம். என்னோட பெயர் பூங்குன்றன். நான் பூர்ணாங்குப்பம் பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் வசித்து இயற்கை விவசாயம் செய்கிறேன். கால்நடை அடிப்படையாக வச்ச இயற்கை விவசாயம். இங்கே மண்புழு உரம் தயார் பண்ணுறோம். 3 முறையிலையும் தயார் பண்ணுறோம். இந்த மாதிரி தொட்டி கட்டி தயார் பண்ணுறோம். ஓப்பனில் இந்த மாதிரி ஸ்லாப் சொருவி பண்ணுறோம். இன்னொன்று அங்கே இருக்கிற மாதிரி பேக் வச்சு பண்ணுறோம். இந்த 3 முறையிலும் மண்புழு உரம் தயார் பண்ணுறோம். எங்களுக்கு தேவையான பொருட்கள் இங்கேருந்து கிடச்சிருது. உதாரணமாக மண்புழு உரத்துக்கு தேவையானதுக்கான சாண கரைசல் நாங்கள் பயோகேஸ் வச்சுருக்குறோம். பயோகேஸ்லேருந்து கிடைக்கிற இந்த சாண கரைசலை இங்கே பயன்படுத்துகிறோம். அடியில் உரிச்சக்காய் மட்டை, அது மேலே வேளாண் கழிவுகள். பார்த்திங்கன்னா இந்த தொட்டி அமைப்பு தேங்காய் உரிச்சக்காய் மட்டையை அடுக்கியிருக்கிறோம். அது மேலே இலக்கழிவு போட்டோம். அங்கேயும் அதேமாதிரி இலக்கழிவு போட்டோம். இந்த இலக்கழிவு மேலே பயோகேஸ்லேருந்து கிடைக்கிற சிலரி சாண கரைசலை மேலே ஊற்றிடுவோம். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிற பொருட்கள் இங்கே எதையுமே எரிக்கிறது இல்லை. இந்த தோப்பில் விழுற இலைக்கழிவுகள், சிறு சிறு குச்சிகள், மரக்கழிவுகள் எல்லாத்தையுமே நாங்கள் இதாக தான் பயன்படுத்துகிறோம். மண்புழு உரமாக மாற்றுற முறையை தான் பயன்படுத்துகிறோம். ஒரு விவசாயி தற்சார்பாக மாறணுன்னா அங்கேயே உரம் தயார் பண்ணிக்கணும். இப்போ மண்ணில் ஒரு இலை கிடந்ததுன்னா அது மக்கி மறுபடியும் மண்ணுக்கு உரமாக வருது, கொஞ்சம் லேட்டாகும். மண்புழு உரமாக மாற்றுறது மூலமாக ரொம்ப எளிமையாக நம்மளால் ஒரு 45 நாளில் எருவாக மாற்றி மண்ணுக்கே வளம் கொடுறதுக்கு பயன்படுத்த முடியும். மண்புழு மண்ணில் இருந்ததுன்னா நுண்ணூட்ட சத்துக்கள், பேரூட்ட சத்துக்கள் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மண்புழு மேலே கீழே போயிட்டு வரும்போது மண்ணில் காற்றோட்டம் உண்டாகும். காற்றோட்டம் உண்டாகும்போது வேருக்கான நல்ல வளர்ச்சியை, பயிர்க்கான வளர்ச்சியும் அதிகமாக கிடைக்கும். ஒவ்வொரு விவசாயியும் மண்புழு உரம் தயார் பண்ணி தன்னோட நிலத்திலேயே தன் பயிருக்கு கொடுக்கறது மூலமாக வளமான உணவுப் பொருளை உற்பத்தி பண்ணிக்க முடியும். மட்டை, அது மேலே வேளாண் கழிவுகள், இந்த மாதிரி இலை, இப்போ வாழை இலை போட்டு வச்சுருக்குறோம். அங்கே மா இலை, இந்த சப்போட்டா இலையெல்லாம் போட்டு வச்சுருக்குறோம். இந்த மாதிரி இலைகளை போட்டு மேலே இந்த சிலரி பயோகேஸ்லேருந்து கிடைக்கிற சாண கரைசலை இப்போ இறச்சி விட்ருவோம். இப்போ இதை பார்க்கலாம், எப்படி இறக்கிறோன்றதை பார்க்கலாம். இப்போ இதுலேருந்து வெளியேற நீரை வடிகட்டி மண்புழு உர வடிநீராகவும் நம்மளால் எடுத்து பயிர்களுக்கு தெளிக்க முடியும். 9-10 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர் மண்புழு உர வடிநீர் தெளித்தா போயிடும். ஒரு பெரிய வளர்ச்சி ஊக்கி நம்மளால் இந்த மாதிரி தொட்டிலேருந்து இந்த மாதிரி மண்புழுவோட குளியல் நீர்னு கூட சொல்லலாம். மேலே இருக்கிற அந்த கோழை தண்ணி பட்டோன்னு வரும். இதில் இந்த மாதிரி செட் பண்ணி ஸ்ப்ரிங்க்லர் போட்டு வச்சுருக்கோம். இதை அடிக்கிறது மூலமாக இந்த மண்புழுவுக்கு தேவையான தண்ணி ஈரப்பதம் நமக்கு கிடைச்சிரும். இது வேணால் நம்ம ஸ்ப்ரிங்க்லரை பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்க்குறது பயோகேஸ் வெளிவர சிலரி தொட்டி. இங்கேருந்து சிலரி வருது இல்லைங்களா, இந்த பயோகேஸ்லேருந்து வர்ற சிலரி. இந்த சிலரி இப்போ மண்புழு உர தொட்டிக்கு இறக்கி போகிறோம். இது ஒரு சிலரி மோட்ரு இதுக்காக வாங்கி வச்சுருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இலக்கழிவுலாம் போட்டாச்சு. இதில் போட்டு இப்போ இந்த இலக்கழிவில் இந்த நம்ம சிலரி இறக்கிறது மூலமாக இது ஒரு 40 நாள் 45 நாள் சார். அதுக்கப்புறம் நம்ம உரமாக வைக்கலாம், உரமாயிடும். ஆமாம், இந்த மோட்ரு தான் சிலரி பம்பு. இதை தான் வச்சு நாங்கள் சிலரி ஒரு இடத்துலேருந்து சிலரி தொட்டிலேருந்து மண்புழு உர தொட்டிக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ இங்கேருந்து சிலரி இறச்சி விட்டுட்டோம். ஒரு 45 நாளில் இது மண்புழு உரமாக மாறிடும். மண்புழு உரத்தை எடுத்துன்னு போய் வலை இருக்கிறத சலித்து தனியாக அதில் தேவையில்லாத மக்க முடியாத சில பொருட்கள் இருக்கும், அதை எடுக்கிறதுக்கு செய்வோம். இது பேக் மெத்தடு. இந்த பேக் மெத்தட்லேயும் விவசாயிங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போய்
மாற்றி வைக்கிறது மூலமாக இன்னொரு இடத்துக்கு கூட நம்மளால் கொண்டு போய் மண்புழு உர தொட்டியை மாற்ற முடியும். தொட்டி பர்மனெண்ட்டாக போட்டு பண்ணலாம், இல்லை ஸ்லாப் மாதிரி மண்ணிலே கூட வச்சு நம்மளால் மண்புழு உர தொட்டி ரெடி பண்ண முடியும். இங்கே பார்க்குறது இது மாதிரி பேக்கில் பண்ணுறது தான். மண்புழு உரம் இப்போ கொட்டி இதை சலிக்கிறாங்க. சலிக்கிறது மூலமாக மக்க முடியாத சில கழிவுகளை தனியாக பிரிச்சுட்டு வேறு மக்க முடியாத பொருட்களை தனியாக பிரிக்கிறதுக்காக இந்த மாதிரி சல்லடையில் கொட்டி சலிக்கிறாங்க. இது நாட்டின மண்புழு தான் சார். இங்கே மண்ணில் இருக்கிற நாட்டின மண்புழுக்கள் தான், அதுதான் நாங்கள் இங்கே பயன்படுத்துகிறோம். ஆமாம், இதான் ஃபைனல். அங்கே கொட்டி வச்சுருக்கோம் தனியாக பிரித்து. இதில் மக்க முடியாத கழிவுகள்லாம் எடுத்து தனியாக பிரிச்சுருவோம். இல்லை, அது மண்புழு உரம் ஒரு 5 டன்னுலேருந்து 7 டன் வரைக்கும் கூட உற்பத்தி பண்ண முடியும். ஆனால் நாங்கள் அந்த சாணத்தை வேற ஒரு பொருளாகவும் பஞ்சகவியாக்கோ மற்ற மூலிகை சாண உரம்லாம் தயார் பண்ணுறோம், அதுக்கும் பயன்படுத்துறதுனால ஒரு 5லேருந்து ஒரு 7 டன்னுக்கிட்ட குறைஞ்சது கிடைக்கும். நீங்கள் விலைக்கு கொடுக்குறீங்களா சார்? தேவைப்படுற விவசாயிகளுக்கு கொடுக்குறோம். டன்னு ஒரு 10,000 ரூபாய்க்கு டன்னு கொடுக்குறோம். 1 கிலோ 10 ரூபா அந்த ரேஞ்சில் கொடுக்குறோம். வேணுன்றவங்க இங்கேருந்து வாங்கிக்கிறோம். ஆமாம், இங்கே வந்து எடுத்துகிட்டு போயிடலாம், சலிச்சு வச்சுருப்போம், எடை போட்டு வாங்கிட்டு போயிடலாம். கிலோ 10 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு விவசாயம் கால்நடை வச்சுருக்கிறவங்க மண்புழு உரமாக மாற்றி போட்டோம்னா அவங்களுக்கு செலவு கம்மி, களை எடுக்கிற கூலி ரொம்ப கம்மி. நேரடியாக ஒரு சத்து பொருளை நேரடியாகவே செடி கொடுக்கறது மூலமாக வளர்ச்சி அதிகப்படியாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். என்ன இருந்தாலும் எரு கொடுத்தா நல்லது தான், எருவோட பல மடங்கு நல்லது மண்புழு உரம். எல்லாரும் விவசாயம் இயற்கை விவசாயம் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் எரு கிடைக்கிறதில்ல. டன்னாக எடுத்துகிட்டு போய் கொட்டி நிலத்தில் கழிச்சு ஓட்டுறது அதெல்லாம் கிடையாது. இது அப்படி கிடையாது, தூவி விட்டாலே போதும், நிலத்தை வளம்படுத்துறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய கால்நடை வச்சுருக்கவங்க மண்புழு உரம் தயார் பண்ணுறது மூலமாக அவங்களோட உர தேவையை அவங்களே பூர்த்தி பண்ணிக்க முடியும் என்பதை மூலம் தெரிவித்துக்கிறேன். நன்றி.